ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 4த் டாபிக் அதாவது அந்த சிலபஸ் நம்ம வந்து ஒவ்வொன்னா ஸ்ப்ளிட் பண்றப்ப 4த் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இடஒதுக்கீட்டு கொள்கைகளுக்கான நியாயங்களும், சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும். ஓகேங்களா? இடஒதுக்கீட்டு கொள்கைகளுக்கான நியாயங்களும், சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சது தான். இடஒதுக்கீடு க ஏன் கிடைக்கணும் அப்படின்ற நியாயம் என்ன? ஸோ அப்படி கிடைச்சா தான் நமக்கு வந்து இந்த சமூக வளங்களை வந்து கரெக்ட்டா பெற முடியும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இடஒதுக்கீட்டுக்கான காரணங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து நமக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்? முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு ஏன் தேவைப்பட்டுச்சு? அப்படின்னா, அந்த டைம்ல நமக்கு வந்து 1990 90கள்ல கல்வி, அரசு வேலை, இந்த மாதிரியான அதிகாரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மேல் ஜாதியுடைய கையில தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் எல்லாமே அவங்களுக்கு திறமை இருந்தும், அவங்க வந்து பிறப்பின் காரணமாக அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம, வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்ப சம வாய்ப்பு இல்லாத ஒரு சமூகத்துல எல்லாருக்கும் ஒரே விதி வைத்தா நியாயம் கிடையாது. நீதியா இருக்காது. அப்படிதானே? ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லாத்தையும் பண்ணி குடுத்துட்டு, நம்ம அதுக்கான சட்டதிட்டங்கள தான் ஏற்ற முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இது வந்து நமக்கு என்னது இடஒதுக்கீடு அப்படின்ற ஒண்ணு வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதனால தான் இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒண்ணு நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகே. ஸோ இங்க இங்க பாருங்க, பொதுவா வந்து முன்னிலைப்படுத்துதல். அப்ப தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இல்லன்னா வந்து சமூகத்துல போதிய அங்கீகாரம் கிடைக்காதவங்களுக்கு, அவங்களுக்கான முன்னிலைப்படுத்துதல். போதிய பிரதிநிதித்துவம் அளித்தல் அப்படிதானே. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் போதிய பிரதிநிதித்துவம் குடுக்கப்படுறதுக்காக. பிரதிநிதித்துவம் குடுக்கறதுனால அங்க என்ன கிடைக்கும்? அவங்களுக்கான அதிகாரம் கிடைக்கும். ஸோ சமூக ரீதியாக பின்தங்கியவங்கள மேம்படுத்துறதுக்காக. ஓகேவா? கல்வியா இருக்கட்டும், அரசு வேலையா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், அதுல பின்தங்கிய நிலைமையில இருக்கவங்களுக்கு பின்தங்கி இருக்கவங்கள மேம்படுத்துறதுக்காக தான் நமக்கு வந்து என்னது மேம்படுத்துறதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது. ஓகே. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதுல சும்மா அப்புறம் வேற என்னெல்லாம் பயன் நமக்கு இருக்க முடியும்? தீண்டாமையை ஒழிக்கிறது அப்படிதானே? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி ரீதியான மேம்பாடு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அநீதிக்கு நீதி வழங்குதல், சமூக நீதி நிலைநாட்டுதல், குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிரான அடக்குமுறையை வந்து நம்ம இது பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லப்போனா, இந்த வரலாற்று சமநிலை. சில குறிப்பிட்ட சமூகங்களுக்கு பல நூற்றாண்டுகளாவே கல்வி வந்து கரெக்ட்டா குடுக்கப்படல. அரசு வேலையில அவங்க சரியா இல்ல. ஸோ அவங்களெல்லாம் அந்த பிற ச அ திட்ட அதாவது பை பர்த் அல்லது ஏதோ ஒரு அ ஜாதி அடிப்படையில அவங்க வந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மாத்தி சமூக நீதியை கொண்டு வரதுக்காக. அப்படிதானே? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான தேர்வு முறை வைக்கப்பட்டாலும், எல்லாத்துக்கும் அது வந்து ஒண்ணா வைக்க முடியுமா அப்படின்றது. குறிப்பிட்ட ஜாதி நல்லா படிச்சு முன்னேறிருக்காங்க. குறிப்பிட்ட ஜாதி கல்வியே கிடைக்கல. அப்ப அந்த தேர்வு முறை வைத்தா கரெக்ட்டா இது சமமா இருக்குமா அப்படின்னு கேட்டா சமமா இருக்காது. ஒரே மாரி எலக்ஷன் நடத்தினாலும், ஒரே லெவல்ல வச்சுக்கிட்டு ஒரே மாரி எலக்ஷன் நடத்தினா தான் கரெக்ட். அப்படிதானே? 10ஆம் கிளாஸ் படிச்சவனையும், 12ஆம் கிளாஸ் படிச்சவனையும் வச்சுக்கிட்டு, 12ஆம் கிளாஸ் பாடத்துல தேர்வு வச்சா எப்படி இருக்கும்? 10ஆம் கிளாஸ் பாடத்துல தேர்வு வச்சா கரெக்ட்டா இருக்கும். இல்லையா? ஸோ அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்போ? ஓகே 12ஆம் கிளாஸ்லயும் கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகுதுல்ல. 10ஆம் கிளாஸ் மாணவர்களுக்கும் கவர் ஆகுது. அப்ப நீங்க இந்த மார்க் எடுத்தாலே நீங்க பாஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசம். ஓகே. ஸோ அதே மாரி பாத்தீங்கன்னா, பல தலைமுறைகளா அவங்களுடைய வறுமையில இருந்து அவங்க மீண்டு வருவாங்க. தீண்டாமைய வந்து ஒழிக்கிறதுக்கு இதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்கான காரணம். ஓகேங்களா? ஓகே. அரசியலமைப்பு ரீதியா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன மாதிரியான இடஒதுக்கீடுலாம் நமக்கு வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்வியில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடு. இப்போ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகிள் 14 நமக்கு என்ன சொல்லுது? ஆர்டிகிள் 16 எல்லாருக்கும் சம உரிமை. அப்படிதானே? சமம் இல்லாதவர்கள சமமா நடத்துறது அநீதி அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்ப எல்லாருக்கும் சம உரிமை அப்படின்றது. ஆர்டிகிள் 15 கிளாஸ் 4ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, சிறப்பு இது குடுக்கறதுக்காக, அதாவது ரிசர்வேஷன் குடுக்கறதுக்காக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? ஆர்டிகிள் 15. இது வந்து பாத்தீங்கன்னா, வெறுமனே ஆர்டிகிள் 15 கிளாஸ் 4. இது வந்து வெறுமனே சமுதாயத்துல வந்து பின்தங்கியவர்களுக்கான எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கான இடஒதுக்கீடு பத்தி பேசுது. கரெக்ட்டா? அடுத்து ஆர்டிகிள் 15 கிளாஸ் 5 என்ன சொல்லுதுன்னா, தனியார் கல்வி நிறுவனங்கள்ல உள்ள இடஒதுக்கீடையும் பத்தி பேசுது. ஓகேங்களா? அரசுல மட்டும் தானா கேட்டா கிடையாது. ஆனா மைனாரிட்டிக்கு அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் ஆகட்டும், கிறிஸ்டியன் காலேஜ் ஆகட்டும் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஆர்டிகிள் 16 கிளாஸ் 4 என்ன பேசுது? ஆர்டிகிள் 16 கிளாஸ் 4 பாலிட்டில எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சது தான். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேங்களா?
எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் பற்றி பேசுது. ஓகேங்களா? இது வந்து பொதுவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 14 கிளாஸ் 16 கிளாஸ் 4 14 ஆர்டிகிள் 16 உட்பிரிவு 4 என்ன சொல்லுதுன்னா, அரசு வேலைகள்ல பின்தங்கிய வகுப்புகளுக்கு இடஒதுக்கீடு. இது வந்து கல்வி, இது வந்து வேலை. ஓகே. வேலையில வந்து நமக்கு குடுக்குறோம். அதுல சப்செக்ஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, புரமோஷன் பத்தியும் பேசுறாங்க. புரமோஷன்ல நிரப்பப்படாத இடத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பேசுறாங்க. ஓகேங்களா? சோ வேற என்ன நமக்கு இந்த இடஒதுக்கீடுகள், இல்ல இந்த ஜாதி இத பத்தி பேசுது அப்படின்னா, தீண்டாமை ஒழிப்பு பற்றி நமக்கு வந்து எதுல பேசுறோம்? ஆர்டிகிள் ஆர்டிகிள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 17ல பேசுறோம். கரெக்ட் தானே? ஆர்டிகிள் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. ஓகே. அப்ப டிபிஎஸ்பியில் நமக்கு வந்து சில விஷயம் டிபிஎஸ்பியில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தினுடைய கடமை என்னது எஸ்சி, எஸ்டி, ஓபிசிகளுடைய கல்வி, பொருளாதார முன்னேற்றம், சமூக அநீதியிலிருந்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு குடுக்குறது எல்லாமே பேசுது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டே அதான். ஓகே. நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 69% இது வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு வந்து என்னென்ன இடஒதுக்கீடுலாம் குடுக்குறாங்கன்னா, சமுதாயத்துல, கல்வியில, பொருளாதாரத்துல நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு நம்ம வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. விடுதலை கிடைக்க முன்னாடி இந்த இடஒதுக்கீடு கொள்கைகள்லாம் எந்த மாரி இருந்துச்சு? 1947க்கு முன்னால இந்த இடஒதுக்கீடு கொள்கைகள்லாம் நமக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1854ல தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவத பள்ளிகள் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு ஆணை வந்து விடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 54ல தான் இந்த அறிக்கை வந்து வருது. என்ன சொல்றாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் வந்து அனுமதிக்கப்படுவத வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1782ல அதிகாரப்பூர்வமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்குறாங்க. ஓகே. அதிகாரப்பூர்வமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்கள்ல ஜாதி ரீதியாக இடஒதுக்கீட்டை வழங்கணும்னு சொல்லிட்டு யாருன்னா, ஹண்டர் கமிஷனும், ஜோதிபா பூலே அவங்கள வந்து வலியுறுத்துறாங்க. ஓகே. ஹண்டர் கமிஷனும், ஜோதிபா பூலே வந்து வலியுறுத்துறாங்க. இது முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1885 தாழ்த்தப்பட்டோருக்கான பள்ளிகள வந்து கவர்மெண்டே திறக்குது. ஓகேங்களா? தாழ்த்தப்பட்டோருக்கான பள்ளிகள வந்து கவர்மெண்டே வந்து திறக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் 1891ல இந்த மெட்ராஸ் ஸ்டேட்ல செங்கல்பட்டு மாவட்டத்துல திருமன்கீரை அப்படின்ற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு. அவரு வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கைய ஒண்ணு தாக்கல் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அறிக்கையின்படி லேட்டரா வந்து இந்த ஆதி திராவிடர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12,00,000 ஆ ஏக்கர் நிலங்கள பஞ்சமி நிலங்கள்னு சொல்லி அழைச்சாங்க. அந்த நிலங்கள பங்கிட்டு வந்து பிரிச்சு வழங்குறாங்க. எல்லாத்துக்குமே நிலம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சேம் டைம்ல பஞ்சமி பள்ளிகள், அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பள்ளிகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா, அந்த பஞ்சமி பள்ளிகள் சொல்லக்கூடாது. ஆதி திராவிடர்கள் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதரும், சிங்காரவேலரும் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து தமிழ்நாட்டுல நடந்த ஒரு விஷயம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, 1892ல மதராஸ் வந்து அ அனைத்து துறைகளிலும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் குடுக்கணும் அப்படின்ற ஆணைய வந்து வெளியிடுது. இந்த ஆணை வந்து பாத்தீங்கன்னா, இது 128 கிளாஸ் 2ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அயோத்திதாச பண்டிதரால வந்து ஆதி திராவிட மகாஜன சபையின் சார்புல பிராமணர் அல்லாதோரும் இந்திய பணியும் அப்படின்ற ஒரு இதுல பண்டிதரால் ஓகேங்களா? ஒரு இடஒதுக்கீட வந்து வலியுறுத்தி பேசுறாங்க. ஓகே. 1892ல. அது ஜஸ்ட் சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் 1854ல 54 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் பள்ளியில அனுமதிக்கிறத தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சட்டம் ஏத்துறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, 1882ல ஒரு அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து, கல்வி நிறுவனங்கள்ல ஜாதி ரீதியாக அந்த இடஒதுக்கீட்ட வந்து வழங்குறதுக்காக ஹண்டர் கமிஷனும் இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே வந்து சொல்லுறாங்க வலியுறுத்துறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1885ல தாழ்த்தப்பட்டக்கான பள்ளிகளை வந்து கவர்மெண்டே திறக்குது அதுக்கப்புறமா 1891 92 இந்த டைம் இது வந்து செங்கல்பட்டுல உள்ள நடந்த ஒரு விஷயம் திருமன்கேரே அப்படின்ற ஒரு கலெக்டர் இருக்காரு அவர் வந்து அங்க இருந்த 12 லட்சம் நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு அந்த பஞ்சமி நிலங்கள் சொல்றாங்க அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலும் ஆரம்பிக்காது பஞ்சமி ஸ்கூல்னு சொல்றாரு ஆனா பின்னாடி வந்த அயோத்திதாச பண்டிதர் சிங்காரவேலர் வந்து இந்த ஜாதி திராவிடர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா
அப்புறம் 92 வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் மாவட்டத்துடைய அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஆணை வந்து வெளியிடுறாங்க. ஆனா எல்லாம் ஏற்றதான் இருக்குது. பெரிய சக்சஸ்ஃபுல்லா அச்சாரம் எதுவுமே இல்ல. ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவுல முதல் முயற்சியா வந்து பாத்தீங்கன்னா 1902ல கோல்காப்பூர் சாகு மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா முதல் இடஒதுக்கீடை வந்து கொடுக்கறதுக்காக முயற்சிகளை வந்து மேற்கொள்றாரு. ஓகேங்களா. அதாவது மெரிட் அப்படின்ற திறமையின் அடிப்படையில அப்படின்றதே மீனிங்லெஸ் ஆயிரும். எப்பன்னா வாய்ப்புகள் இல்லாத போர்டு. ஓகேங்களா. ஒருத்தனுக்கு வந்து உள்ள போகவே வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா திறமை எது விஷயம். அப்ப எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் தான் அவன திறமை வச்சு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே. அதுக்கப்புறமா 1909ல மின்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து பண்றாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க முஸ்லீம்களுக்கு. 27 சட்டமன்றங்கள்ல 8 இடங்கள்ல முஸ்லீம்களுக்கு ஒதுக்குறதுக்காக பண்றாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூனா பேக்ட் அதுலயும் ஒரு விஷயம் நமக்கு ஓடும் இல்லையா. சோ இப்படி மதராஸ் மாணவருடைய வருவாய் பிரிவு அலுவலர் பாலாஜி ராவ் நாயுடு வந்து அரசு பணிகள்லயும் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஓகே. சோ இப்ப இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இது வந்து நீதி கட்சி வர நமக்கு நடந்த விஷயங்கள். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நிறையவே நடக்குது. சோ ஞாபகம் இருக்கு இல்லையா இதெல்லாம். சோ பெருசா ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்ல. அந்த செங்கல்பட்டு மேட்டர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 54ல ஆரம்பிச்சது இம்பார்ட்டன்ட். 82ல அந்த கணக்கெடுப்பு எடுத்து யாரெல்லாம் வலியுறுத்துனாங்க அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. 82 சாரி. ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம்னா இதுதான். இந்த மிண்டோ மார்லி வந்து கொடுத்தது. மதராஸ் மாநகரத்துடைய வருவாய் பிரிவு அலுவலர் பாலாஜி ராவ் நாயுடு வந்து அரசு பணிகளிலையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இது வந்து ஒரு பாட்டு நீதி கட்சிக்கு முன்னாடி வர இந்த மாதிரி நடக்குது. இப்ப நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. 1916ல ஜஸ்டிஸ் கட்சியே ஆரம்பிக்கும் போதே அவங்களே பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டு தான் வராங்க. அப்படிதானே. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து பி.டி. தியாகராயர் வந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருவாரியா ஆஹ் வகுப்பு வாரி உரிமை குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. வகுப்பு வாரி இது கொடுத்த அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகேங்களா. 1916 பிட்டி தியாகராய செட்டியார்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு கடலடி தந்தி ஒண்ணு அனுப்புறாங்க. எதை குறித்து இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பற்றி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டி கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அனுப்புறாங்க? பிட்டி தியாகராய செட்டியாரால் வந்து அனுப்பப்படுது. ஓகேங்களா. சோ அப்ப இவங்களோட மெயின் ஏம் என்ன? பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசனார் வந்து முழங்குறாரு. அப்போ பிராமணர் அல்லாத சமூகங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்காக தான் உருவாக்கப்படுது. கல்வியில வேலை வாய்ப்புல சம பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. 1921ல ஒரு கம்யூனல் ஜிஓவும் வெளியிடுவாங்க. பார்க்கலாம். ஒரு வரலாற்று சாதனையாவே அது வந்து போகும். டி.எம். நாயர் லண்டன் பிரச்சாரம் பண்றாரு இடஒதுக்கீடு கோரி. ஓகேங்களா. இந்த மூணுமே முக்கியம். பிடி தியாகராயர் என்ன பண்ணாரு? நடேசனாருடைய வார்த்தை என்ன? டி.எம். நாயரோட வார்த்தை என்ன? பிடி தியாகராயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேபிள் கடலடி தந்தி ஒண்ணு இங்கிலாந்துக்கு வந்து அனுப்புறாரு. அதுல வந்து பிராமணர் அல்லாத அறிக்கையில வகுப்புவாரி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனுப்புவாரு. நடேசனார் சொல்றாரு பிரதிநிதித்துவம் இல்லைன்னா வரியும் கிடையாது. அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வலியுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டி.எம். நாயர் வந்து லண்டன்ல இடஒதுக்கீடு கோரி பிரச்சாரம் பண்றாரு. ஓகே. சோ 1917ல சென்னை மாகாண சங்கம் இடஒதுக்கீடை வந்து வலியுறுத்துறாங்க. 1919, 20ல மெஸ்டன் தீர்ப்பு வருது. அதுல வந்து சட்டமன்றத்துல 63 இடங்களை பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு பண்ணுது. ஓகே. ரொம்ப முக்கியமானது. 1917ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாண சங்கம் இடஒதுக்கீடை வந்து வலியுறுத்துறாங்களா. 1919, 20ல வந்து பாத்தீங்கன்னா மெஸ்டன் தீர்ப்புல வந்து சட்டமன்றத்துல 63 இடங்களை பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு வந்து செய்யறாங்க. ஓகேங்களா. 1921ல நீதி கட்சி ஆட்சியில அரசு பணிகள்ல வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுத்து தீர்மானமும் நிறைவேற்றுறாங்க. எப்போ? 1921ல. சோ அந்த கம்யூனல் ஜிஓ வந்து வெளியிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. சோ 1926 சுப்ராயனுடைய தலைமையில அமைச்சரவை ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா 21ல இருந்து 37 என்ன நடந்துன்னு சொல்லிட்டு. அதுல அவருடைய அமைச்சரவையில முத்தையா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா. தமிழக வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் தந்தைன்னு சொல்லக்கூடிய முத்தையா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் இந்த கணக்கீட்டு முறையை கரெக்டா கொண்டு வந்தாரு. ஓகேங்களா. கோட்டா மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டா முறை இடஒதுக்கீடு ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொண்டு வருவாரு. ஓகேங்களா. சோ இது அடுத்த முக்கியமானது. இப்ப நமக்கு இவங்களுக்கு அப்புறம் பார்க்கும்போது பிராமணர் அல்லாதோர் அறிக்கைனா என்ன ஞாபகம் வரணும்? செட்டி கேபிள்னா என்ன ஞாபகம் வரணும்? வரி இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லைன்னு சொன்னது யாரு ஞாபகம் வரணும்? லண்டன்ல யாரு இடஒதுக்கீடு கோரிக்கை சொன்னாங்கன்னு ஞாபகம் வரணும். ஓகே. சென்னை மாகாண சங்கம்
அது எப்போ அந்த இடஒதுக்கீடு பற்றி பேசிச்சுன்னு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? அப்போ ஒரு 4 விஷயம். சார் பிட்டி தியாகராயர் என்ன பண்ணாரு? நடேசன் என்ன பண்ணாரு? டி.எம். நாயர் என்ன பண்ணாரு? சென்னை மாகாண சங்கமும் இடஒதுக்கீடு கோருச்சு. அதுக்கப்புறமா மெஸ்டன் தீர்ப்புல 63 இடங்கள பிராமணர் அல்லாதோருக்கு ஆ ஒதுக்கீடும் செஞ்சாங்க. அப்படிதானே? அதுக்கப்புறமா நீதி கட்சியுடைய ஆட்சியில 1921ல ஒரு கம்யூனல் ஜிஓ வந்து கொண்டு வருவாங்க. கவர்ன்மென்ட் ஆர்டர் கொண்டு வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அரசு பணிகளில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடுக்கு தீர்மானமும் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ 1926ல சுப்புராயனுடைய தலைமையில அமைச்சரவை அமைஞ்சிருக்கும். அவர் சிஎம்மா இருப்பாரு. அதுல ஒரு மினிஸ்டர் வந்து யாருன்னா, ரா. முத்தையா. ஸோ அவரு வந்து கோட்டா முறை இடஒதுக்கீட வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ ரா. முத்தையா வந்து தமிழ்நாடு வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. 1929ல இது 26ல 29ல சைமன் கமிஷன் வந்து சென்னை வராங்க. அப்பவும் இடஒதுக்கீடு கோரிக்கைகள் வந்து வலுக்குது. ஓகேங்களா? சைமன் கமிஷன் ஏன் வந்தாங்க? ஏன் அமைக்கப்பட்டுச்சு? எனிபடி? ஓகே. யூனிட் 7 அதாவது நம்ம ஐஎன்எம் படிங்க. ஆ படிச்சு நீங்களே உங்கள வந்து கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ 1931ல 2வது வட்டமேசை மாநாட்டில வந்து ரெட்டமலை சீனிவாசன், எம்.சி. ராத்தாலாம் போயிட்டு இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீட வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து சொல்லும்போது 1932ல ராம்சே மெக்டால் வந்து அத வெளியிடுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு பிரச்சனை ஆயிருது. அப்புறம் அந்த பிரச்சனையாயி தான் இல்ல அவங்க பிரித்தாளும் கொள்கைய பண்ட்டாங்கன்னு சொல்லிட்டு 1932ல வந்து என்ன ஆகுது? பூனா பேக்ட் 1 நடக்கிறதுக்கும் காரணமா அமைஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விடுதலைக்கு முன்னால நடந்த சம்பவங்கள். டியூஷன் வேணுமா? வேணும் கண்டிப்பா. அப்படிதானே? ஸோ இது பார்த்துட்டோம். 54ல தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் வந்து பள்ளியில அனுமதிக்க திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது கவர்மெண்ட். அப்புறம் 82ல வந்து ஹண்டர் கமிஷன் ஜோதிபா புலேவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நமக்கு வந்து இடஒதுக்கீட கல்வி நிறுவனங்கள் ஜாதி ரீதியான இடஒதுக்கீட குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அரசு தாழ்த்தப்பட்டிருக்கான பள்ளிகள் திறக்குது. 91, 92 டைமுக்கு வாங்க. ஓகே. அந்த செங்கல்பட்டுல நடந்த விஷயம். திருமன்கீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னலாம் பண்ணாரு? பஞ்சம் இல்லங்கள், பஞ்சமி பள்ளிகள், அது ஆதி திராவிட பள்ளிகள்னு பேர் வச்சது யாரு? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அயோத்திதாசர் பண்டிதருடைய ஆதி திராவிட மகாஜன சபா சார்பிலேயும் பிராமணர் அல்லாதோரும் இந்திய பணியும் அப்படின்ற பற்றி இடஒதுக்கீட வந்து வலியுறுத்தினாங்க. 1909ல மின்டோ மார்லி சீர்திருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 27 சட்டமன்ற இடங்கள்ல 8 இடங்கள்ல முஸ்லீமுக்கு வந்து ஒதுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பாலாஜி ராவ் நாயுடு அப்படின்ற யாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீதி கட்சியினுடைய இடஒதுக்கீடு கொள்கைகள் எல்லாம் பண்றாங்க. மெஸ்டன் தீர்ப்பு, முத்தையா யாரு, சைமன் குழு வந்தப்ப இந்த கோரிக்கைகள் வந்து வலுப்பெறுது. 2ஆம் வட்டமேசை மாநாடுல பேசப்படுது. ராம்சே மெக்டானல்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா காந்தியோட சேர்ந்து நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணி பூனா பேக்ட் ஒன்று கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இடஒதுக்கீடு வந்து குடுத்தாச்சு. சாரி இப்போ சுதந்திரம் அடைஞ்சாச்சு. இப்போ என்ன மாரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைஞ்ச டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 1951 நமக்கு யாரு வந்து முதலமைச்சரா இருப்பாங்க? முதல்வர் குமாரசாமி இருப்பாங்க. அப்படிதானே? குமாரசாமி தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இடஒதுக்கீடுக்கான ஒரு ஆணைய நிறைவேற்றுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் இருக்கிறதுல 40% நம்ம வந்து இடஒதுக்கீடு குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மொத்தம் இருக்கிறதுல 40% நம்ம வந்து இடஒதுக்கீடு குடுக்கலாம். அதுல பிசிக்கு 25%, எஸ்சி, எஸ்டிக்கு 15% குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரசாமி ராஜா முதல்வரா இருக்கும்போது இந்த இத வந்து வெளியிடுறாங்க. 40 பிசி 25 இவங்களுக்கு 15ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ ஒரு கேஸ் வருது. 1951ல செம்பகம் துரைராஜன் அப்படின்ற ஒருத்தர். இந்த வகுப்புவாத ஆணை குடுத்ததுனால, எனக்கு மார்க் இருந்தும் மருத்துவக் கல்லூரியில எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் போடுறாரு. ஓகேங்களா? யாரு? சம்பகம் துரைராஜன் அப்படின்றவரு. சம்பகம் துரைராஜன். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மார்க் இருந்தும் இந்த ரிசர்வேஷனால எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் போடுறாரு. அவங்க கோர்ட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவரு இல்ல. அவங்க ஒரு லேடி. ஓகேவா? சாரி. அவங்க வந்து கேஸ் போடுறாங்க. ஸோ போடும்போது வந்து இடஒதுக்கீடு வந்து அந்த டைம்ல நடைமுறையில இருக்கு. அ ஆர்டிகிள் 15க்கு எதிர்த்தே வந்து கோர்ட் போடுறாங்க. ஓகேங்களா? ஆர்டிகிள் 15 என்ன சொல்லுது? பாகுபாடு காட்டக்கூடாது. இதன் அடிப்படையில, காஸ்ட் அடிப்படையில, இது அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ உச்சநீதிமன்றமும் பார்த்துட்டு என்ன சொல்லுது? ஆமா. ஆர்டிகிள் அதாவது நமக்கு கான்ஸ்டிடியூஷன் படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இட ஒதுக்கீட்ட வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீட வந்து ரத்து பண்ணிடுறாங்க. அந்த ஆள்லாம் பார்த்தாங்க இத விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்ன பண்றாங்க? அரசியலமைப்பு சட்டத்திலேயே திருத்தத்த கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இடஒதுக்கீட மறுபடியும் ஆர்டிகிள் 15 கிளாஸ் 4ல நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாரி இடஒதுக்கீடு. அதாவது பின்தங்கிய நிலையில இருக்கவங்களுக்கு ஓகேங்களா? சில எக்ஸ்பெக்ஷன் குடுக்குறாங்க. குடுத்து
இது 15 கிளாஸ் 4 அப்புறம் 16 கிளாஸ் 4 ரெண்டுமே புதுசா உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இடஒதுக்கீடு மாற்றி அமைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ பின்தங்கி இருந்தா, இந்தந்த காரணங்களாக இப்படி இருந்தா, அவங்களுக்கு வந்து இது குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சீரமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் இப்படி ஏற்படுத்தப்பட்டது தான் முதல் சட்ட திருத்தம். ஓகே. இந்த முதல் சட்ட திருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆர்டிகிள் 15 கிளாஸ் 4 16 கிளாஸ் 4 சேர்க்கப்படுது. இடஒதுக்கீடு முறை மாற்றி அமைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான சம்பகம் துரைராஜன் கேஸ். இதன்படி நமக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா பிசிக்கு வந்து 15%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16% மொத்தம் 25 16 ஓகேவா? ஸோ மொத்தம் 41% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1953ல இதை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் காக்கா கலேல்கர் தலைமையில வந்து அமைக்கப்படுது. ஓகே. ஸோ 1953ல முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் காக்கா கலேல்கர் தலைமையில வந்து நமக்கு அமைக்கப்படுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து விரிவாக்கம் பண்றாங்க. இதை குறித்து ஆராயறதுக்காக தமிழ்நாட்டுல சட்டநாதன் தலைமையில, ஓகே, ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சட்டநாதன் தலைமையில ஒரு ஆணையம் வைக்கிறாங்க. அவரு வந்து ஆராய்ச்சி செஞ்சு சொல்றாருன்னா பிசிக்கு 31% கொடுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12% கொடுக்கலாம். மொத்தம் 49% நம்ம வந்து இடஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்ப 40ல இருந்து 41ல இருந்து 49 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 1979ல மொராரி தேசாயோட கவர்மெண்ட் வருது. அவங்க வந்து 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், அதாவது பிபி மண்டல் தலைமையில 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து பண்றாங்க. அதாவது மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தலைமை வந்து பிபி மண்டல். ஓகே. அவருடைய செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் கில் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? இவங்க சொல்றாங்க இங்க வந்து இந்தியாவில மொத்தம் இது வந்து இந்தியாவில் அமைச்சது. மொராரி தேசாய் வந்து பிரதமரா வர்றாரு. அந்த டைம்ல அமைச்சது. மொத்தம் 3737 ஜாதிகள் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காணப்படுது. ஓகேங்களா? அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையில முகமுறையில வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஓகே, அந்த அறிக்கையில முகவரியில வந்து தமிழ்நாடை பற்றி கொஞ்சம் பெருமையா சொல்லியிருப்பாங்க. ஓகே. என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பாளருக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மொத்தம் இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட பிசியில வந்து 52% இருப்பாங்க. அவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1980ல வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ தமிழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா அம்பாசங்கர் தலைமையில தமிழ்நாடு அரசும் 1982ல பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சட்டநாதன் தலைமையில ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பிற்படுத்தப்பட்ட நலன் குறித்து ஆராயறதுக்காக. அடுத்தது அம்பாசங்கர் தலைமையில நமக்கு வந்து ஒரு தமிழக அரசு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் 1989ல கருணாநிதி காலகட்டத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிசி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கல்வி, சமூக, பொருளாதாரவியல்ல 50 to 65% வரை பின்னடைஞ்சிருக்காங்கன்னா அவங்களை வந்து பிசின்னு சொல்லலாம். அதை விட 65% அதிகமா வந்து பின்னடைவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எம்பிசி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிசி அப்படின்ற ஒண்ணு வந்து கொண்டு வராங்க. இப்படி 1989ல கருணாநிதியோட பீரியட்ல வந்து கொண்டு வரப்பட்டது மொத்தம் 69% மாறுது. ஓகேங்களா? பிசி வந்து 30%, எம்பிசி வந்து 20%, எஸ்சி வந்து 18, எஸ்டி வந்து 1 சொல்லிட்டு 69% மாறுது. இடஒதுக்கீடு அளவு 50% அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லி தீர்ப்பு கொடுக்குது. ஆனாலும் தமிழ்நாட்டுல 69% கொடுக்குறாங்க. 76வது சட்ட திருத்தத்தின் மூலமா 9வது அட்டவணையில அதை தூக்கி போட்டுறாங்க. ஓகேங்களா? இப்படியா முடியுது. மேடம் ஜெயலலிதா வந்து அதை பண்ணுவாங்க. ஸோ இப்படியாட்டு இந்த இடஒதுக்கீடு போகுது. ஓகேங்களா? அப்ப நீங்கள் ஞாபகம் என்னன்னா சம்பகம் துரைராஜன் கேஸ் ஞாபகம் இருக்கணும். முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் காக்கா கலேக்கல் ஆணையம் ஞாபகம் இருக்கணும் 1959. அப்புறம் 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பிபி மண்டல் தலைமையில நமக்கு வந்து போட்ட ஞாபகம் இருக்கணும் 1979 80 டைம்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இதை வச்சு ஆராயதுக்காக சட்டநாதன் தலைமையில ஒண்ணு அமைச்சது. அதுக்கப்புறம் அம்பாசங்கர் தலைமையில ஒண்ணு அமைச்சது. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மண்டல் கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 27% 52% மொத்தமா நமக்கு இருக்காங்க.
தாழ்த்தப்பட்ட அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் அதுல வந்து 27% நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம். இப்ப கடைசியா 69 வந்து நிக்குது. ஓகே. இப்போ நாகராஜ் அப்படின்ற ஒருத்தர் ஓகேங்களா? ஒரு கேஸ் வருது. ஸோ நாகராஜ் கேஸ் ஒண்ணு வருது. ஸோ இந்த நாகராஜ் கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்தையும் வந்து வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இவருடைய மெயின் கேஸே இந்த ஆர்டிகிள் 16 கிளாஸ் 4A அண்ட் 16 கிளாஸ் 4B இத குறித்து தான். ஸோ எஸ்டி, எஸ்சிக்கு வந்து ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் குடுக்கணும்னு சொல்லிட்டு இது சொல்லுது. 4A சொல்லுது. இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேரி ஃபார்வர்ட் ரூல் பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 16 கிளாஸ் 4B சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் கேஸ் போடுறாரு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் அரசியலமைப்பு சட்டப்படி செல்லுபடி ஆகும். ஆனா, தானா ஆட்டோமேட்டிக்கா வழங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுல பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, சமூகம் கல்வி ரீதியாக பின்தங்கிய நிலை, போதிய பிரதிநிதித்துவம் இல்லாத காரணம் நிர்வாக பாதிப்பு அடையக்கூடாது. சோ இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து காட்டணும். உண்மையிலேயே அவங்க சமூக கல்வி ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. போதிய பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்காங்க. நிர்வாகத்துல இத பண்றதுனால பாதிப்பு அடையக்கூடாது. இந்த இதெல்லாம் வந்து சர்டிஃபை பண்றது மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதை வந்து வலியுறுத்துது. இப்பதான் 103வது சட்ட திருத்தம் வருது. ஓகேங்களா? 103வது சட்டத்திருத்தம் வந்து இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப ரீசெண்டா 2019ல த ஃபேமஸ் இடபிள்யூஎஸ் அதிகமா விமர்சிக்கப்பட்டது, அதிகமா பேசப்பட்டது. பொருளாதாரத்துல பின்தங்கிய முற்பட்ட சமூகம், ஓகே, உயர்ஜாதி ஏழைகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட சமூகத்துக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. 104வது சட்டத்திருத்தம் பாராளுமன்றத்துல எஸ்சி, எஸ்டி மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது எங்க மாநில சட்டமன்றங்கள்ல, ஓகே, பாராளுமன்றத்துல, மாநில சட்டமன்றங்கள்ல, அதாவது பார்லிமெண்ட்லயும் ஸ்டேட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 2030 வரை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்படியாட்டு இந்த ரிசர்வேஷன் வந்து மொத்தமா போறது. இப்போ பாத்தீங்கன்னா, நாட்டிலேயே முதலாக பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா, குஜராத். அந்த இடபிள்யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது இவங்க தான். ஸோ அதிக இடஒதுக்கீடு கொடுத்த வந்து பாத்தீங்கன்னா, இதுவரை மகாராஷ்டிரா 72% வரை. தமிழ்நாடு எவ்வளவு இருக்குது? 69%. ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு, சாரி இந்தியாவுல எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி 27%. ஓகேவா? சோ அப்புறம் வந்து எஸ்சி பட்டியலின வகுப்புகள் வந்து 15%. அதுக்கப்புறம் எஸ்டி வந்து இது, அப்புறம் இது வந்து இடபிள்யூஎஸ். ஓகே. இது அப்ப யாரு மீதி? ஜெனரல். ஓகேவா? சோ 40.5. அதாவது இப்பவுமே உச்சநீதிமன்றம் சொன்னதே மாற்றி தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்குது. தமிழ்நாட்டுல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை விட்டுருவோம், ஜெனரல் விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பிசில வரும். இது வந்து பிசி. ஆனா இது வந்து பிசி, இது வந்து பிசி முஸ்லீம். இந்த பிசிக்குள்ளே உள்ஒதுக்கீடு மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பிசி முஸ்லீம். சோ பிசி முஸ்லீமுக்கு வந்து 3.5, பிசிக்கு வந்து மொத்தமா சேர்த்து மொத்தமா 30%. அதுல வந்து இவங்களுக்கு 3.5, இவங்களுக்கு 26.5. அப்புறம் எம்பிசிக்கு வந்து இருக்குது. இதான் வந்து எம்பிசி. எம்பிசிக்கு வந்து 20% ரிசர்வேஷன் நமக்கு இருக்குது. அப்புறம் பட்டியலின பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டி பழங்குடியின நம்ம கம்மி தான் 1%. ஓகேங்களா? மீதி எல்லாம் ஜெனரல். கூட்டி பாருங்க. 30, 20, 50, 50 15, 65, 68, 69. டோட்டலா 69 பிளஸ் 31. 31 ஜெனரல். யாராலும் போட்டிட்டு இருக்கலாம். 69 வந்து ரிசர்வேஷன்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இப்போதைய இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய இது. ஸோ அப்போ இதுதான் ஒரு சின்ன ஹிஸ்டரி. அப்போ நீங்க ரெண்டா பிரிச்சிருங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அப்படி வந்தீங்கன்னா, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அப்புறமா முக்கியமான என்னெல்லாம், சம்பகம் துரைராஜன் கேஸ் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. ஓகே. குமாரசாமி ராஜா இடஒதுக்கீடு கொண்டு வந்து ஞாபகம் வரணும். சம்பகம் துரைராஜன் கேஸ் ஞாபகம் வரணும். கான்ஸ்டிடியூஷன்ல திருத்தம் பண்ணது ஞாபகம் வரணும். அப்புறம் காக்கா கலைஞர்கள் தலைமையில வந்து ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆணையம் அமைச்சது வந்து ஞாபகம் வரணும்.
தேர்தல் ஆணையம் சொல்றேன். இது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அமைச்சது வந்து ஞாபகம் வரணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இதை பற்றி ஆராய்க்காக சட்டநாதன் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சது வந்து ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் மண்டல் கமிஷன் தமிழ்நாட்டில இருந்து அம்பாசங்கர் தலைமையில அமைச்சது ஞாபகம் வரணும். ஓகேங்களா? ஸோ கருணாநிதி காலகட்டத்தில் பிசி எம்பிசின்னு பிரிச்சது மொத்தமா 69% கொண்டு வந்தது. ஓகேங்களா? இதுல வந்து இந்த உடனே நான் வச்சுக்கணும் என்னன்னா பிசி ஓகே, இதுல பிசி முஸ்லீம்க்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் நான் பார்க்கணும். ஸோ ஃபைனலா 69% போயிட்டு 76வது சட்டத்தில் செய்திருப்பாங்க. நாகராஜன்ற ஒருத்தர் வந்து வழக்கு போட்டிருப்பாரு. ஸோ அது என்னன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் 103வது சட்ட திருத்தம் இடபிள்யூஎஸ் 104வது எக்ஸ்டெண்ட் பண்ணது. எஸ்சி எஸ்டி பெண்களுக்காக எம்பி எம்எல்ஏ அவங்களுக்கான இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து இந்த டாபிக். ஸோ வெரி ஈஸியான டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ரொம்ப நீங்க ஷார்ட் நோட் எடுத்தா ஒரு A4 ஷீட்டை 4 மடக்குனா ஒரு சின்ன பாட்டில் முடிஞ்சிடும். அப்படிதானே? ஸோ அது மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 5th டாபிக் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.